கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அநேக இடங்களில் தேவன் அவருடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் பல இடங்களில் அப்படிப்பட்டதான வாக்கு தத்தத்தை அவருடைய ஜனங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஏன் பயப்படுகிறான், அவன் எப்பொழுது பயப்படாது இருக்க முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது என்ன நடக்குமோ, இந்த காரியத்தில் எனக்கு என்ன நடக்குமோ என்று திகைக்கும் போது நமக்குள்ளாய் ஒரு பெரிய பயம் வருகிறது. இந்த பயம் வரும்போது நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா கலங்குகிறது. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கூட நம்மால் யோசிக்கவே முடியாது. அல்லது சிலர் நம்மை மிரட்டும் போது, நான் உன்னை அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று மிரட்டும் போது நமக்குள்ளாய் ஒரு பெரிய பயம் வருகிறது. ஓ, இப்படி செய்து விடுவார்களோ, நமக்கு இப்படிப்பட்டதான தீங்கு வந்து விடுமோ என்கிறதான பயம் நமக்குள் அடிக்கடி வந்து போகிறது. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பயம் ஒருபோதும் வரவே கூடாது. பயம் நாம் கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ, எனக்கு இந்த தீங்கு வந்து விடுமோ என்கிறதான பயங்கள் நாம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பயம் என்பது வரவே கூடாது. இயேசுவோடு கூட இருந்து இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சீஷர்கள் இயேசுவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் பயந்து நடுங்கி ஒரு அறைக்குள்ளே இருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த அறைக்குள் பிரவேசித்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அந்த சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று அவர்களோடு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பயம் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய ஆண்டவர் மேல் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் பெருக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் என்கிறதான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அந்த உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் இதை நிச்சயப்படுத்தாதபடியினால்தான், நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயப்படுத்தி கொள்ள முடியாத இருக்கிறபடியினால்தான் நமக்கு முன்பாக வருகிறதான சோதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், இடுக்கண்கள் ஆகியவை நமக்கு முன்பாக வரும்போது நாம் கலங்குகிறோம். ஓ, இந்த கஷ்டம் என்னை என்ன செய்து விடுமோ என்கிறதான பயம் நமக்குள்ளா இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம், நாம் உன்னதமானவருடைய கரத்து கீழ் இருக்கிறோம், நாம் உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் நிழலில் கீழ் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறபடினால்தான் நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான பயங்கள் வருகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அப்படினால்தான் ஆண்டவரும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஒரு காலம் பயப்பட தேவையில்லை. மாத்திரமல்ல, இந்த தேவனை குறித்ததான, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பிரவாகித்து ஓடுகிறதான யோர்தானை அப்படியே திரும்பி போக பண்ணும் அதிகாரம் உடையவர். திரளாய் இருக்கிறதான சிவந்த சமுத்திரத்தை, திரண்ட சிவந்த சமுத்திரத்தை அப்படியே மதில் போல இரண்டாக பிளந்து போக செய்கிறவர். அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிற விஷயத்தில் அவர் வானத்தை கிழித்து இறங்கி வேகமாக வந்து அவர்களை பாதுகாக்கும் அதிகாரம் உடையவர். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் நிழலில் நாம் இருக்கும்போது நாம் எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. நான் ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு மலையிலிருந்து ஒரு வேன் கீழே இறங்கி கொண்டிருந்தது. அந்த வேனிலே
திரளான ஜனங்கள், அந்த வேன் நிறைய ஜனங்கள் இருந்தார்கள். அப்பொழுது கொஞ்ச தூரம் அந்த வேன் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த டிரைவர் வண்டியை ஓட்ட முடியாமல் நிலை தடுமாறினார். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் திரும்பி பார்த்து அந்த வாகனத்தில் இருந்தான பயணிகளை பார்த்து சொன்னார், எல்லாரும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள், வாகனத்தில் கொஞ்சம் பிரேக் கம்மியாக இருக்கிறது, ஆகவே நான் முடிந்த வரை வாகனத்தை சீராக செலுத்த பிரயாசப்படுகிறேன், தயவு செய்து நீங்கள் யாவரும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுவரைக்கும் அந்த வேனில் இருந்தவர்கள் மிகவும் ஜாலியாக சந்தோஷமாக அவர்கள் அந்த இயற்கையை ரசித்து கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த இயற்கையை ரசித்து பல விதங்களில் சந்தோஷமாய் வந்து கொண்டிருந்தவர்கள் இந்த டிரைவருடைய சத்தத்தை கேட்டவுடனே கதி கலங்கினார்கள், பயந்தார்கள். ஐயோ, வாகனம் கவிழ்ந்து விடுமோ, வாகனத்தில் பிரேக்கு கம்மியாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, வாகனத்திற்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி பயங்கரமாய் பயந்து கலங்கி திகைத்து ஒருவர் பார்த்து கலங்கி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தார்கள். பலருடைய முகங்களில் பயங்கரமான பயம் வந்து கொண்டே இருந்தது. இவைகளுக்கு நடுவில் அதே வாகனத்தில் ஒரு சிறு பையன், 10 வயது நிரம்பிய ஒரு சிறு பையன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அந்த பையனோ இந்த டிரைவர் சொன்னதான வார்த்தையை அவன் கேட்ட போதிலும் அவனுக்குள்ளாய் கலக்கம் வரவில்லை. அவன் மிகவும் கேஷுவலாக தன்னிடத்தில் இருந்ததான வீடியோ கேமை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். எல்லாருக்கும் பயம், எல்லாருடைய கண்களிலும் பீதி. எல்லாரும் ஐயோ என்ன செய்ய போகிறோம், நாம் உயிர் பிழைத்து விடுவோமா என்கிறதான மரண பயம் ஒவ்வொருவருடைய கண்களிலும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் பயந்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். வாகனமோ இப்படியும் அப்படியும் அலட்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த சிறுவனோ எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் நிதானமாக அவன் தன் கையில் இருந்ததான வீடியோ கேமை விளையாடி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு பெரியவர் வேகமாய் அந்த பையனை கூப்பிட்டார், தம்பி, வாகனம் விபத்துக்குள்ளாக போகிறது என்று சொல்லுகிறார்கள், பிரேக் பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள், நீயோ மிகவும் நிதானமாக விளையாடி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டார். அப்பொழுது அந்த பையன் மிகவும் நிதானமாக சொன்னான், ஐயா, நான் பயப்பட தேவையில்லை. அவர் கேட்டார், ஏன்? அப்பொழுது அவன் சொன்னான், நீங்கள் அந்த டிரைவரை கொஞ்சம் கவனியுங்கள் என்றார். உடனே அந்த நபர் அந்த டிரைவரையும் கவனிக்க ஆரம்பித்தார். அந்த டிரைவர் வாகனத்தை ஓட்டுகிறார். திடீரென்று திரும்பி இந்த சிறு பையனை திரும்பி பார்க்கிறார். திரும்ப வாகனத்தை கவனமாக செலுத்துகிறார். திரும்பவும் இந்த சிறு பையனை திரும்பி பார்க்கிறார். இந்த சம்பவம் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பையன் சொன்னான், இந்த வாகனத்தை ஓட்டுவது என்னுடைய தகப்பனார். ஆகவே ஒருவேளை வாகனம் விபத்துக்குள்ளாகி எல்லாரும் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எனக்கு அது சம்பவிக்காது. எப்படியாவது வாகனமே விபத்துக்குள்ளாக நேரிட்டாலும் என் தகப்பனார் ஓடி வந்து என்னை பாதுகாப்பார். ஆகவே நீங்கள் கவனியுங்கள், இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட அவருடைய கண் என்மேல் இருக்கிறது. ஆகவே நான் பயப்பட தேவையில்லை, என் தகப்பனார் எனக்காக பயப்படுகிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நிதானமாக சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவர், நம்மேல் தம்முடைய கண்ணை பதித்திருக்கிறார். இந்த நிச்சயம், தேவன் என்மேல் அவருடைய கண்ணை பதித்திருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பயப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. நமக்கு ஒரு நேசர் உண்டு, நம்மை அழைத்த ஒரு தேவன் உண்டு. நம்மை அழைத்த தேவன் நம்மை அழைத்ததான நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்றி தீர்க்கும் மட்டும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை.
எதற்கும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை நடத்தும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண பள்ளத்தாக்கின் வழியை கடந்து போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையானவர்களே, நீங்களும் சொல்லுங்கள், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எனக்கு பொல்லாப்பு நேரிடாது, நான் பயப்படும் காரியம் என் வாழ்க்கையில் சம்பவிக்காது என்று சொல்லி சந்தோஷமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை எதுவென்றால், நம்மோடு கூட நம்முடைய தகப்பனும் நம்மை தெரிந்து கொண்டவருமாகிய நம்முடைய நேசர் நம்மோடு கூட இல்லாதிருந்தால் மட்டுமே நாம் பயப்பட வேண்டும். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிறதில்லை, நம்மை கைவிடுகிறதில்லை, நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். விசுவாச அறிக்கை செய்து கொண்டு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் போகிறதான பாதை மரண பள்ளத்தாக்காக இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் பொல்லாப்பு என்னை நேரிடாது என்கிறதான் அறிக்கையோடு கூட கடந்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.